ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பன்னீர் மசாலா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சீரகத்தூள், உப்பு, பெப்பர் தூள், மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுடுங்க. எங்கள் வீட்டில் பச்சை வாசனை பிடிக்காதுன்றதுனால இதை மேரினேட் பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேரினேட் பண்ண பன்னீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணாலும் மேரினேட் பண்ணாமல் அப்படியே பச்சையாகவும் கட் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நறுக்க வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. வாணலியில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், சீரகத்தூள், வீட்டில் செஞ்ச மசாலா ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 minutesக்கு அதை கொதிக்க விடுங்க. தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணுங்கள். ஒரு 10 முந்திரியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை அந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த உடனே ஃப்ரை பண்ண பன்னீரை அதோடு சேர்த்துருங்க. ஒரு 2 minutesக்கு அப்புறமா 1/4 டம்ளர் பாலை அதோடு ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் லைக் பண்ண மாட்டாங்க. கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி ஒரு 2 minutesல ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.